தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. பல நண்பர்கள், பல GDS தோழர்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக ஏன் ரூல் 3 GDS டிரான்ஸ்ஃபர் என்பது மே மாதத்திலே நடைபெறவில்லை, ஏன் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், எப்பொழுது அது மீண்டும் துவங்கும் என்று தினந்தோறும் செய்திகளை, அதாவது வினாக்களை எழுப்பிக் கொண்டே வருகின்றார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. IT 2.0 என்பது 15/8/2025 அன்று முழுமையாக அதை அறிமுகப்படுத்துவதாக முதலிலே முடிவு செய்யப்பட்டது. தற்பொழுது அது பெரும்பாலும் ஆகஸ்ட் 5 நடைமுறைப்படுத்தலாம், நாடு முழுவதிலும் செயல்படுத்தலாம் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். எனவே இந்த IT 2.0 முடிகின்ற வரை ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்கள், அதே போன்று ஸ்டாஃப் டிரான்ஸ்ஃபர் போன்று இருக்கக்கூடியவைகள், அதாவது உதாரணமாக GDS-னுடைய நியமனம், GDS-னுடைய இடமாற்றம், இலாக்கா ஊழியருடைய ரூல் 38, GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அதே போன்று இலாக்கா ஊழியருடைய ரூல் 38, கருணை அடிப்படையிலே பணி வழங்குவதற்காக பரிசீலித்திட வேண்டிய அந்த கமிட்டி, இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த IT 2.0 முடிந்த பின்னால் தான் இந்த ஆன்லைனிலே அவை மீண்டும் துவக்கப்படும் என்று அஞ்சல் இலாக்கா 22/5/2025 என்று கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஏற்கனவே மே ஜூனிலே நடைபெற வேண்டிய ரூல் 3 டிரான்ஸ்ஃபர் சைக்கிள், அதாவது GDS ஊழியருக்கானது காலவரையின்றி தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஷெட்யூல் என்பது இந்த IT 2.0 முடிந்த பின்னால் அது வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக IT 2.0 சொல்யூஷன் என்பதை CEPT முடித்த பின்னால் தான் இந்த பணிகள் எல்லாம் துவங்கும் என்பதுதான் இந்த 22/5/2025 ஆணையினுடைய முழுமையான நோக்கமாகும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.